பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஆமென். இந்த 7 மாதங்களும் கர்த்தருடைய கிருபையும் பலனும் நம்மளோடு கொண்டு நம்மளை எவ்வளவாய் அவர் வழிநடத்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை விதமான துன்பங்கள், துக்கங்கள், வருத்தங்கள் நம்மை சூழ்ந்திருந்த பொழுதும் கர்த்தருடைய கிருபையும் பலனும் நம்மளோடு கொண்டு வழிநடத்தின அந்த கிருபைக்காக அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி இந்த வேளையிலே நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். பிரசங்கியில் பார்க்கும் பொழுது அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதினதின் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் நமக்கு செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நாம் யோசித்து பார்ப்போமானால் நாம் இந்த வேலையிலே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் வந்து அவருடைய கிருபைங்க. அந்த கிருபைக்காக கொஞ்ச நேரம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை இருக்கிற இடங்களில் ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக நான் பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? ஏசுநாதா வாழ்த்துவோம் உம்மையே, நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானீர் எமக்கு நீரே. ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானீர் எமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்துவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்துவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். கடந்த நாளெல்லாம் வலுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வலுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே உம் வாக்குகளையே துதித்திடுவோம். வல்ல தேவனே உம் வாக்குகளையே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்துவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்துவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். தாயினுமேயாய் அன்பு கொண்டீரே, தந்தை போல் என்னை சுமந்தீரே. தாயினுமேயாய் அன்பு கொண்டீரே, தந்தை போல் எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்தவும் அன்பினையே நான் என்னைய துதித்திடுவோம். ஜீவனை தந்தவும் அன்பினையே நான் என்னைய துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்துவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்துவோம்
துதித்திடுவோம். உன்னதா உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதா உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகையினாலே துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகையினாலே துதித்திடுவோம். சேர்ந்து நாம் சொல்லுவோமா? துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். அல்லேலூயா. ஆமென். தாய்க்கு மேலாக தந்தைக்கு மேலாக நம்மை அரவணைத்த தேவன், இம்மட்டும் நம்மளை சுமந்து வந்த தேவன். அல்லேலூயா. அவருடைய ஜீவனை நமக்கு தந்து நம்மை மீட்டெடுத்த நல்ல வல்ல தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு அந்த விசுவாசத்தில் தாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அவர் மேல உள்ள விசுவாசம் தாங்க. உலகத்தில் உள்ள பணமோ இல்லை உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியமும் இல்லை. கர்த்தர் மேல் வைத்திருக்கும் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நம்மளை வழிநடத்தி செல்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா. அவருடைய வாக்குகளை நாம் என்னாலும் எண்ணி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் காலதாமதம் ஆனாலும் கர்த்தர் ஏற்ற வேளையில் எங்களுக்கு செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களுக்கு ஜீவனை தந்து சுகம் தந்து பலன் தந்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். அந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் அல்லேலூயா எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விஷயம் இந்த கவியை நாம் பாடுவோமா? தாயின் மேலே ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நீர் அன்பு கூறுகிறீர் ஆண்டவரே. தந்தை போல் எங்களை சுமந்து வந்த தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக, இந்த பாவிக்காக, இந்த துரோகிக்காக ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை ஆண்டவரே, நாங்கள் உங்களை தேடி வரல, நீங்கள் எங்களை தேடி வந்து மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவரே, நான் மரணத்துக்கு ஏதுவாய் போய்கொண்டிருந்த ஆத்மாவை கர்த்தர் உம்முடைய ஜீவனை தந்து எங்களை மீட்டெடுக்கிறேன். எங்கள் ஆத்மாவை மீட்டெடுக்கிறேன். உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம், துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாங்கள் சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி இரு கடங்களை வாய்களை திறந்து ஒரு விஷயம் இந்த கவியை மாத்திரம் நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தீரே, தந்தை போல எம்மை சுமந்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தீரே, தந்தை போல எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்தவும் அன்பினையே நான் துதித்திடுவோம். ஜீவனை தந்தவும் சொல்லுமா? ஆண்டவரே, உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதி உமக்கே, நீ துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மையை வணங்குகிறோம் என்று சொல்லி ஒரு விஷயம் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? உம்மையே நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலே சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார். சங்கீதம் 33 சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது அவர் சொல்ல, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத நான் பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் துரோகிகளாக இருக்கையில் கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து நம்மை மீட்டெடுத்தார். அந்த இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை மீட்கும்படியாக குற்றமில்லாத அந்த இரத்தத்தை நமக்காக இந்த பூமியில் சிந்தினாரே
அந்த இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் ரோமரிலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதைத்தான் சொல்கிற, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், நீங்கள் கர்த்தருடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை தந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நீதிமான்களே நீங்கள் கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தரும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியே நான் பார்த்தோம்னா, சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், ஏன்னா அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வார்த்தைகளை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஏன்னா எதுக்காக என்றால் கர்த்தருடைய வார்த்தை உத்தமம் உள்ளது, அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாக இருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உத்தமம் உள்ளது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோங்க. இஸ்ரவேலின் சேவனாய கர்த்தர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்மளை இரவும் பகலும் காத்து கொள்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக நின்றாலும், எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக நின்றாலும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் கடந்து வர நீர் எவ்வளவாய் கிருபை செய்திட ஆண்டவரே. ஆனால் பிரச்சனைகள் வரும்பொழுது ஒருவேளை நாம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல செங்கடல் உண்டாக நின்று கொண்டு நம்ம அந்த செங்கடலை பார்த்து நாம் புலம்பிக் கொண்டிருந்தோமா? இல்லை, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, வசனம் இப்படி சொல்லுதுங்க, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுதுங்க. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அல்லேலூயா நாம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லைங்க. ஒருவேளை நாம் கீழே விழுந்தால் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி கண்மலை தேனினால் நம்மை அவர் திருப்தியாக்குகிற நல்ல தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோங்க. அல்லேலூயா. ஆமென். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவாங்க, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் சொல்லாகும், அவரை கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கு என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவரே ஒளியாக இருக்கிறாங்க. வேறு எந்த ஒரு காரியம் உலகத்தில் வேறு எதுவும் நம்மளை வழிநடத்த செல்ல முடியாதுங்க. அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒளிங்க, அவர் தான் நமக்கு தீபங்க. அல்லேலூயா. ஒரு கடலில் எப்படி ஒரு கப்பல் தத்தளித்து இருக்கும் பொழுது கலங்கிற விளக்கத்தை பார்த்து, அந்த விளக்கை பார்த்து அந்த கப்பல் இந்த கரை சேர்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தத்தளித்து நிற்கும் பொழுது நம்முடைய ஒளியாகிய, நம்முடைய சுடர் ஒளியாகிய, நமக்கு ஜீவனை தந்த அந்த தேவாதி தேவனை, ஜீவனுள்ள தேவனை, திரும்பவும் நியாயந்திருக்க வருகிற ராஜாதி ராஜா முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆமென், நமக்கும் நம்ம தத்தளிப்பின் நடுவிலே கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தேவனே. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கடங்களை ஒரு விஷயம் வாய்களை தருந்த ஆண்டவரே, நீரே எனக்கு ஒளி தரும் தீபம் ஆண்டவரே, எனக்கு கலங்கரை விளக்கம் நீங்க தான்ப்பா ஆண்டவரே, உமக்குள்ள நாங்கள் ஒளி தருவோம், ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணம் போல நாங்கள் ஒளி வீசுவோம் என்று சொல்லி ஒரு விஷயம் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம், கலங்கரை விளக்கை போல் இயேசுவே ஒளி தருவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம், கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். மலை மேல் ஜொலித்திடும் மானவர் போலவே மன்னகம் காணவே ஒளியினை வீசுவோம். ஆண்டவர் இயேசுவின் உறவினில் நெருங்கிட அணையாத ஜோதியா சுடரை வீசுவோம். அணையாத ஜோதியா சுடரை வீசுவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம், கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். இருளை நீக்கிட ஒளியாய் வந்தவர்
கண்மலை போலவே எழும்பி பாரி சுடரை வீசுவோ, எழும்பி பாரி சுடரை வீசுவோ. ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபமா, தலங்கரை விளக்கி போ, இயேசுவில் ஒளி தருவோம். அன்பின் பாதையில் கல்லறை சென்றிடும் ஆயிரம் ஆயிரம் தரிசனம் காணுவோம். சுவிசேஷ ஒளியினை யாவரும் கண்டிட துணிந்து என்றென்றுமாய் சேவையை செய்குவோம். துணிந்து என்றென்றுமாய் சேவையை செய்குவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபமா, பலங்கரை விளக்கி போ, இயேசுவில் ஒளி தருவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபமா, பலங்கரை விளக்கி போ, இயேசுவில் ஒளி தருவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருளை போக்குகிற ஒளியாய் கர்த்தர் நமக்கு வந்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து, ஆண்டவரே உமக்காக நான் சுடர் ஒளியாய் இந்த உலகத்தில் வீசுவேன் என்று சொல்லி, ஒருவேளை அநேக காரியங்களை நாம் விழுந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டோடைய கரத்தை பிடித்து, ஆண்டவரே உம்முடைய பலனை எங்களுக்கு தாங்க, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, நான் உண்மை போல மாறணும், உங்க ஒளி எங்க மேல பட்ட ஆண்டவரே இந்த உலகத்துல பிரகாசிக்கணும், அநேக ஆத்துமாக்களை அறுவடைன்னு செய்யணும்னு சொல்லி நாம் இருதயத்தில் நான் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை எடுத்து பயன்படுத்துறதுக்கு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத நான் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த ராஜாவும் தன்னுடைய சேனையினால் ரட்சிக்கப்படுகிறது இல்லையாங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி நம்மை விடுவிக்கவும் பஞ்சத்தில் உயிரோடு காத்து கொள்ளவும் கர்த்தருடைய கண் அவர் மேலே நோக்கமாக இருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லையா. அப்பேற்பட்ட நல்ல தேவன் அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது, அவருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவனாக எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட செங்கடல் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட யோர்தான் நதி நமக்கு முன்பாக வந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் மாற்றி செங்கடலை வெட்டாந்திரையாக மாற்றுகிற தேவன், வெட்டாந்திரையை நீரூற்றலாக மாற்றுகிற தேவன். அல்லையா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அல்லையா, ஒருவேளை நமக்கு வெட்டாந்திரை போல ஒரு வனாந்திரம் போல ஒரு காட்சி அளித்தாலும் கர்த்தர் அதை நீரூற்றாக்குற தேவன். செங்கடல் போன்ற காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக நின்றாலும் அதை வெட்டாந்திரையாக்கி நம்மளை நடக்க பண்ணுகிற தேவன் நல்ல தேவன். அல்லையா. அப்பேற்பட்ட தேவனுக்கு அல்லையா இந்த மாதம் ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த 7 மாதம் அளவு எங்களை நீ நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 8ஆம் மாதத்துக்கு எங்களுக்கு பிரவேசிக்க வைத்திருக்கிறேன். இந்த வருடத்தின் பாதி மாதங்களை எங்களுக்கு கடக்க நீங்கள் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் சோதனை செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா என்று சொல்லி ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிடம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துமா. குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, குடும்பத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை ஆற்றுகிறவராக இருக்கிறார், நம்மளை தேற்றுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியங்கள் மனதிலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கிட்டு அந்த கிருபைக்காக ஒரு விசை அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நீங்கள் இருக்கிற இடங்களில் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துறீங்களா? உங்கள் குடும்பத்தில் நடந்த காரியங்களுக்காக, உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் செய்த அதிசயங்களுக்காக. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் பிரச்சனைகள் உண்டுங்க, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, பிரச்சனை இல்லாத யாருமே கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன்
பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அல்லேலூயா எல்லாவற்றையும் அவர் மாற்றி துன்பங்களை இன்பமாய் மாற்றுகிற நல்ல தேவன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனைகள் இருந்த பொழுது கூட அந்த சமாதானத்தை தந்து கர்த்தர் நம்மளை வழிநடத்தினாரே. ஒரு விசை வாய்களை திறந்த தேவாதி தேவனை, உன்னதமான பரிசுத்தமுள்ள தேவனை, ஒரு விசை வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தமுள்ள தேவன், ராஜாவாய் வரப்போகிறவர், பாலகனாய் இனி வரப்போகிறது இல்லைங்க. நியாயந்து இருக்கிற தேவாதி தேவன் அவர் மேகங்களுடைய அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களோடு வருகிற தேவனாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவாதி தேவனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை, 24 மூப்பர்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் பரிசுத்தரை ஒரு விசை வாயில திறந்து அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே தேவனே நாங்கள் போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே நீர் பரிசுத்தமுள்ள தேவன், 7 குத்துவிளக்குகளை தன்னுடைய கையில் கரத்தில் ஏந்துகிற தேவன். நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. கேருபீன் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், நீர் பரிசுத்தமுள்ள தேவன். எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ண விரும்புகிறீர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான தேவனே நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்லி ஒரு விசை வாய்களை திறந்து அல்லேலூயா இருக்கிற இடங்கள்ல கொஞ்ச நேரம் தான் நம்ம ஆண்டவரை நாம் துதிப்போமா? அல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. இதய கண் எல்லாரும் வாயில திறந்த ஒரு விஷயம் நாம் சொல்ல ஆண்டவரே, இந்த கண்மலை நீங்க தான் ஆண்டவரே. பலக்கரம் பிடித்து தாங்குகிறீர், எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். பலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். ஆசை எல்லாரும் வாயில திறந்த ஒரு சொல்லும் ஆண்டவரே, ஆசை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே என்று சொல்லி, இந்த உலகத்துல உங்களை விட்டு எங்களுக்கு வேற யாருமே இல்லை என்று சொல்லி ஒரு சாண்டோட முகத்தை நோக்கி நான் பார்ப்போமா? நீதானையா தேவையெல்லாம், நீதானையா ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு எல்லாரும் வாயில திறந்து ஒரு விஷயம் சொல்ல ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? மனுஷர்கள் எங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி பிரிந்து போகலாம், நண்பர்கள் எங்களை விட்டு பிரிந்து போகலாம். கர்த்தர் நீர் எப்பொழுது எங்களோடு கூட இருக்கிற நல்ல தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற நல்ல தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய இருளில் நீர் வெளிச்சமா இருக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு உங்களை தவிர யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு தஞ்சாப்பா. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவில் மகிமையை ஏற்றுக்கொள்வீர். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், பலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா,
விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானே. என் ரட்சகரே இயேசுவே, ஆண்டவரே தேவையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. ரட்சிப்பு நீர்தான் ஆண்டவரே, வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் கண்மலை நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் பலனே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எல்லாமே நீங்கள் தான்ப்பா. உலகத்தில் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒரு செகண்டு கூட நாங்கள் ஜீவனோடு இருக்க முடியாது ஆண்டவரே. சத்ருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற நாட்களில் கர்த்தருடைய கிருபையும் பலனும் எங்களை தாங்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பலன் எங்களை தாங்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நீர் எங்களை தாங்கி பிடித்துக் கொள்கிற நல்ல தேவனா இருக்கிறேன். சோதர செலுத்துறப்ப நன்றி செலுத்துறாங்க. இருக்கிற இடங்கள்ல ஒரு விஷயம் அப்படியே நாம இந்த நாளில வியாதிஸ்தருக்காக நாம் ஜெபிப்போம். அப்பா, யாரெல்லாம் அந்த நேரத்துல எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா, எனக்கு ஒரு சுகம் உண்டாதா என்று சொல்லி முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஒரு விடுதலை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனம் சொல்லுகிற ஆண்டவரே, தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற ஆண்டவரே, நீர் யெகோவா ரஃபாவா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஏக்கங்களுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு பதில் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சுகத்தை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலைக்காக ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒருவேளை டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம், குடும்பத்தில் கைவிட்டிருக்கலாம். தகப்பனும் தாயுமாய் இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, மருத்துவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் எல்லாவமாய் இருக்கிற எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர் நீர் ஆண்டவரே. இதே நேக்கங்களுக்கு நீர் பதில் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சுகத்தை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம். விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னம் நடத்தட்டும், வழி நடத்தட்டும். குடும்பங்களில சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கு இடையிலே ஆண்டவரே பிரச்சனைகள் கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துறோம் ஆண்டவரே. குடும்பங்களிலே சமாதானம் இருக்கட்டும், ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். குடும்பத்தை நீர் நேசிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க பழகி பெருகுகள் என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்த தேவன். கர்த்தர் நீர் குடும்பங்களிலே தங்கியிருக்கும்னே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை எடுத்து போடுங்க. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. நன்றி செலுத்துறோம். எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துறோம். ஆசீர்வதிங்க, பலன் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த டிவி ஊழியர்களை நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறான். அவர்களுக்கு எல்லா தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவர். இன்னும் அவர்கள் பலமாய் ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பொண்ணோ புகழோ எது வேண்டாம் ஆண்டவரே. ஆத்துமாக்களை நாங்கள் அறுவடை செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆளுகை செய்ய நீர் மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எங்களோட கூட இணைந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிக்கிற நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்த வாரத்திலும் நாம் இதே நேரத்தில் இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் குடும்பங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மேலும் தங்கி இருக்கட்டும். ஆமேன்.